எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளிலிருந்து எங்களை ஒன்று சேர்த்தருளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் நம்பிக்கையின் வழிபாட்டை எங்களுக்கு நற்செய்தியாக தருகின்றார். தனிமையிலே உளவியல் ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக காயத்தில் இருப்போருக்கு தனது நம்பிக்கையின் பாடமாக இன்றைய நற்செய்தியிலே 12 வருட காலமாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் குணம் பெறுவதை, அவளது நம்பிக்கை அவளை குணமாக்கியதை பாடமாக தருகின்றார். பல்வேறுபட்ட உடலுள்ள மன காயங்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள், பல்வேறு ஆண்டு காலமாக தீராத மனநோயினாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள், பல காலமாக நாங்கள் தனிமையிலே வாடுகின்ற அந்த நேரத்திலே ஆண்டவர் தருகின்ற வார்த்தை, உமது நம்பிக்கை உம்மை நலமாயிற்று. ஆகவே அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எங்களுடைய நம்பிக்கை எங்களை தனிமையிலிருந்து எங்களை மீட்க வேண்டும். எங்களுடைய உடல் உள்ள மன நோவுகளிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று இன்றைய பள்ளியிலே நாங்கள் இறைவனுடைய ஆசையை கேட்டு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக்கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அந்நாள்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோபாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோபாவு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறிச் சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரலெழுப்பி அரசரிடம் கூற
அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞர் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டு அவர் வாயிலின் மாடியறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக ஜோபாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களை போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன், உம்மூழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம்மடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என்னுக்குரலை கேட்டருளும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஜேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள், நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வரிந்து வேண்டினர். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார். அவர் நிலைமை வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார்.
தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்றிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வெள்ளமை வெளியேறியதை தாமுள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கின்றீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்த ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான ஜோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கின்றேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இது யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுக்களே, எனதருமை இறை மக்களே, லேவியர் நூல் 15ஆம் அதிகாரம் 25 தொடக்கம் 27 வசனங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திக்கின்ற தனிமை, அவர்கள் மக்களாலே ஒதுக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக இன்று நெச்சதிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த இரத்தப்போக்குடைய பெண், இவர்கள் இஸ்ரேல் சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட மக்களாக, வீட்டிலிருந்து, சமூகத்திலிருந்து, ஆலய செயற்பாடுகளிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இவர்கள் அன்றைய காலத்திலே இஸ்ரேல் மக்களுடைய சமூகத்திலே கணிக்கப்பட்டார்கள். இவ்வாறாக தனிமையிலே உளவியல் ரீதியான உடல் ரீதியான நோவுகள், தனிமை, வெட்கம், அச்சம் இவற்றினாலே பாதிக்கப்பட்ட இந்த பெண் ஆண்டவர் இயேசுவை கண்டும் தன்னை ஒதுக்கிய, தன்னை வெறுத்த, தன்னை தனிமைக்கு தள்ளிய இந்த கூட்டத்தின் நடுவே சென்று ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடைகளை தொடுகின்றாள். காரணம், அவள் கொண்டிருந்த நம்பிக்கை. அதே போல 2வது உவமையிலும் நாங்கள் பார்க்கின்றோம். இறந்து விட்டார், ஏன் போதகரை தொந்தரவு செய்கின்றீர்? நாங்கள் ஆக வேண்டியதை பார்ப்போம் என்று உற்றத்தவர் கூறும் பொழுதும் அவர் நம்பிக்கையை மட்டும் விடாமல் இயேசுவை அழைத்து சென்று இறந்த தன்னுடைய மகளை உயிர்ப்பிக்கின்றாள். இந்த 2 கதைகளும் எங்களுக்கு தருகின்ற செய்தி நம்பிக்கை எனும் வாழ்க்கை. நாங்கள் எவ்வளவுதான் தனிமையை உணர்ந்தவர்களாக இருந்தாலும், எங்களுடைய உற்றார்கள் சுற்றார்களாலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எங்களை வேண்டாம் என்று எங்களுடைய வீட்டிலே, எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய ஆலயங்களிலே, எங்களுடைய பங்குகளிலே ஒதுக்கி வைத்திருந்தாலும், நாங்கள் ஆண்டவரை நம்புகின்ற போது நாங்களும் உயிர் தெழுவோம், நாங்களும் குணமடைவோம் என்பது இன்றைய நற்செய்தி தருகின்ற பொருளாக இருக்கின்றது. அதற்கு எங்களுக்கு தேவை இந்த இரத்தப்போக்குடைய பெண் கொண்டிருந்த, இந்த தலைவன், நூற்றுவ தலைவர் கொண்டிருந்த தாழ்மை, நம்பிக்கை. இவை 2ம் எங்களுடைய வாழ்வில் இருந்தால் நாங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டவர்களாக மாறுகின்றோம். அதுக்கு இன்றைய நற்செய்தி வாசம் எங்களுக்கு உதாரணமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தனிமையை நோக்கி செல்கின்றோம். மென்மேலே
மிகவும் பிரசித்தி பெற்ற கதையாக அமைந்த பென்குயின் கதை, தனிமையிலே சென்று இறந்து போன அந்த பென்குயின் கதையை பல்வேறு விதமாக பல்வேறு அரசியல் பல்வேறு சமூகவியல் உதாரணங்களுடன் ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள். கூட்டத்தில் இருந்தும் தனிமையை தேடி போகின்ற மன தைரியம், தனிமையிலே வாழ வேண்டும் என்கின்ற அந்த விருப்பை அவர்கள் பல்வேறு வழிகளிலே பல்வேறு விதமாக காட்டுகின்றார்கள். தனியாக சென்றால் சாதிக்கலாம், தனியாக சென்றால் வெறுப்பிலே இருப்பவர்களுக்கு உதாரணமாகவும், தனிமையை சென்றால் இறப்பு என்பதும் அவர்கள் காட்டுகிறார்கள். அதே போலதான் இந்த பெண்ணும் தனிமையில் இருந்தால் 12 காலமாக அனைவரும் கூட இருந்தும் அவள் தனியே விடப்பட்டவளாக இருக்கின்றாள். அதே போலான் இந்த நூற்றுவ தலைவரும் தனியே விடப்படுகின்றாள். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே தனிமையாக இல்லை. அவர்களிடம் தாழ்மை இருந்தது, அவர்களிடம் நம்பிக்கை இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலோ, எங்களுடைய வீடுகளிலோ, எங்களுடைய சுற்றுச்சூழல்களிலோ நாங்கள் தனிமையிலே விடப்படுகின்ற போது நாங்கள் எவ்வாறான மனநிலை உள்ளவர்களாக இருக்கின்றோம்? யூதாசை போல இறந்து போகின்றோமா? அல்லது அந்த பெண்குயினை போல தொலைந்து போகின்றோமா? அல்லது அந்த நம்பிக்கையையும் தாழ்ச்சியையும் கையில் எடுத்துக்கொண்டு இறைவனை நோக்கி செல்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளிலே நாங்கள் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நினைத்து இறைவனிடம் மன்றாடுவோம். பல்வேறுபட்ட உடல் உள்ள மன ரீதியான நோவுகள் வலிகளினாலே நாங்கள் எங்களை தனிமைக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மற்றவர்களாலே தனிமைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நேரங்களிலே எங்களை காப்பாற்றுவது இறைவன் மேல் நாங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, இறைவன் மேல் நாங்கள் கொண்டிருக்கின்ற தாழ்ச்சி. இவை இரண்டும் இருக்கின்ற போது அனைத்து தனிமைகளையும் அனைத்து நோவுகளையும் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும். நாங்கள் இறப்பிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று வாழ முடியும். ஆகவே தாழ்ச்சி நிறைந்த மனதோடு, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இறைவனை நோக்கி செல்வோம். ஆண்டவரே, நீர் நினைத்தால், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வாழ்க்கை மாறும். நான் மீண்டும் உயிர் பெற்றெழுவேன். என்னுடைய இறந்த காலத்திலிருந்து உயிர் பெற்று நான் நிகழ்காலத்துக்குள் நுழைவேன். ஆகவே அந்த நம்பிக்கையை, அந்த தாழ்ச்சியை எனக்கு நிறைவாக தரும்படி இந்த பலியிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த நேரத்தில் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். பல்வேறுபட்ட உடல் உள்ள மன காயங்களாலே நாங்கள் தனிமையில் இருக்கின்றோம். வீடுகளிலே தனிமையில் இருக்கின்றோம். எங்களுடைய நோவுகளினாலே நாங்கள் தனிமையில் இருக்கின்றோம். எங்களுடைய முதுமையினாலே நாங்கள் தனிமையில் இருக்கின்றோம். இனமாக நாங்கள் அவையை ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களை உற்றார்கள் நண்பர்களாலே ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். தனிமை என்பது ஒரு வரமல்ல, தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல, தனிமை என்பது ஒரு வாழ்க்கை அல்ல. அது நாங்களாகவே தேடிக்கொள்வது, பிறராலே எங்களுக்கு கொடுக்கப்படுவது. அந்த தனிமை நிரந்தரம் அல்ல. நாங்கள் இறைவனிடம் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் மன்றாடுகின்ற போது நாங்கள் இறைவனுடன் ஐக்கியமாவோம். நாங்கள் தொலைந்த வாழ்வை மீளப்பெறுவோம். எங்களுடைய நோய்கள், நோவுகள், உடல் உள்ள காயங்களிலிருந்து நாங்கள் குணமாவோம். ஆகவே அந்த நம்பிக்கைக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். அந்த தாழ்ச்சிக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். இடமாக இன்று நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், நினைவு நாட்கள், குருத்துவ துறவர திருமண நினைவு நாட்களை நினைவு கூறுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். நன்றி கூறுகின்ற உள்ளங்களோடு நாங்களும் இறைந்து இறைவனிடம் நன்றி கூறுவோம். ஆண்டவர் தாமே அவர்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிக்க வேண்டும். இடமாக தீராத நோயில் இருக்கின்றவர்கள், தீராத வடுக்களில் இருக்கின்றவர்கள் அனைவரும் இறைவனுடைய ஆசிரால் குணம் பெற இந்த நேரத்திலே நாங்கள் மன்றாடுவோம். அன்பும் வெள்ளமின் நிறைந்த ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த வேண்டல்களை நீரை பொருட்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். நாங்கள் தனிமையிலே சோர்ந்து விடாமல், தனிமையிலே துவண்டு போகாமல் இருக்க, நம்பிக்கையுடனும் தாழ்ச்சியுடனும் நாங்கள் உம்மிடம் திரும்பி வர, எங்களுடைய வாழ்வு உயிர் பெற்றால நீரை எங்களை பொருட்படுத்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய நினைவு நாட்கள் இறந்த ஆத்துமாக்கள் அனைவரும் உடம் வந்து சேரவும், எங்களுடைய நினைவு நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாக மாற நீரை எங்களை நிறைவாக அருள் கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். கரம் ஏந்தி
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையும் நண்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மேற்பைக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் உடையற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கனிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவரும் அது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனமாக. அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திறம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று உமக்கு ஒளியமுறைய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவி நினைவு கூர்ந்தார். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயிரத்தி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமோளின் உழைச்சலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருளுமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இரவில் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அமைதியில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.